இந்த வண்டியில் இதை கழட்டிட்டு இந்த மாதிரி மாட்ட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 போல்ட்டையும் கழட்டணும். இனி இந்த வயசு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டு இது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்ம அதை மாட்டணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க போல்ட்டை மட்டும் தான் மாட்டணும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அனிமல் மாதிரி தெரியுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு சிறுத்தை மாதிரி தெரியுது. கீழே இருக்க 2 போல்ட்டை மாட்டிட்டோம். இப்போ மேலே இருக்க போல்ட்டை நம்ம இது மூலமாக மாட்டணும். அதுக்கான அடுத்து இந்த விண்ட்ஷீல்டை மாட்டணும். இதுக்கு நம்மளுக்கு போல்டு இருக்கான நட்டு இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா இது உள்ளே வந்து நட்டு இருக்கும். நம்ம இதில் இந்த ஓட்டையில் மாட்டணும். ஃபஸ்ட்டு இதில் 4 போல்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 போல்ட்டை வந்து நம்ம டேரெக்டாக அதில் மாட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக இந்த கிட்டிலேயே சேர்த்து ஒரு வாசை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரிஜினல் வயசுக்குள்ள லப்பர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மாட்டணும். இந்த 4 இதுலேயும் நம்ம மாட்டிக்கணும். இது எதுக்குன்னா வந்து வைப்ரேஷன் கம்மி பண்ணுறதுக்காக. ஹார்லி டேவிட்சன் போட்டிருக்காங்க. இது கண்ணாடி மட்டும் இல்லை, பின்னாடி இண்டிகேட்டர் இருக்குது, அதுக்கும் சேர்த்து வயர் கொடுத்துருக்காங்க. இந்த முடியை கழட்டினா தான் நம்ம வயர் கனெக்ஷன் கொடுக்க முடியும். இதை எப்படி கழட்டுதுன்னா 2 ஸ்க்ரூவை கழட்டி விட்டு கீழே அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கழண்டு வந்துடும். இந்த 2 வயர் தான் இண்டிகேட்டர் வயர். நம்ம இதை வந்து டேரெக்டாக அதில் மாட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் சீவி விட்டு இதில் வந்து சுற்றி விடணும். இதை வந்து இப்படி கட் பண்ணிட்டு லைட்டாக கட் பண்ணிட்டு அப்படியே இழுத்து விடணும். இழுத்து விட்டோம்னா இந்த மாதிரி கேப் வந்துடும். அதில் வந்து நம்ம இதை அப்படியே மாட்டிக்கணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம டேப் அடிச்சுக்கணும். எல்லாம் மாட்டியாச்சு. ஆன் பண்ணி பார்ப்போம்.